இருக்க செடியெல்லாம் புடின்னு போய் நம்ம வீட்ல நட்டு வைக்கலாமா? சூப்பரா இருக்குமா அந்த பூலாம். டேய் இங்க இருக்க செடி பூலாம் பறிக்க கூடாதுடா. இது வந்து கார்டன், நம்ம பார்க்கிறதுக்காக மட்டும் தான். அம்மா இங்க யாருமே பார்க்கலமா, நம்ம கிச்சன் போயிடலாமா? யாருமே பார்க்கல. நீ பாத்தியா? அங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க பாரு. செடியெல்லாம் மெரிக்க கூடாது, பூலாம் பறிக்க கூடாது அப்படின்னு எழுதி போட்டுருக்காங்க. அங்க போய் பார்க்கல நீ? ஏம்மா நீங்களே பாத்தீங்க செடி மேல கால் வச்சிட்டீங்க. அச்சோ தெரியாம வச்சிட்டேன். சதீஷா, அம்மா இந்த செடி பக்கத்துல நிக்கிற அம்மா ஒரு போட்டோ எடுத்து தரியா? ஏமா உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைலாம் வருது? என்ன ஊட்டிக்கு வந்திருக்கோம், இந்த பூ தோட்டத்துக்குலாம் வந்திருக்கோம். போட்டோ எடுத்து போய் வீட்டில் வச்சுனா தானே நமக்கு எல்லாம் ஞாபகத்தமா இருக்கும். அதுக்கு நீங்க மட்டும் தனியா இருக்க கூடாதுமா. நம்ம கூட வந்தாங்க பாத்தீங்களா, எல்லாரையும் நிக்க வச்சு மொத்தமா எடுத்தாதான் அது ஒரு ஞாபகத்தமா இருக்கும்ல. என்ன மொத்த பேர் ஒண்ணா நிக்க வச்சு எடுக்க முடியுமா? அவங்க அங்க 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 இருக்காங்க. மொத்த பேர் எங்க இருந்து வர வைக்கிறது? நீ என்ன மட்டும் போட்டோ எடு போதும். அப்பா இங்க இருக்காங்க பாத்தீங்களா? இவங்கள நம்ம எங்கெல்லாம் போய் தேடின்னு வரோம். ஏங்க வாங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். ஏண்டி ராதிகா, அவங்கவுங்க ஃபேமிலியோட அவங்க ஒன்றா சுற்றின்னு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் தனியாக இங்கே என்ன பண்ணி நிற்கீங்க? ஆமா வாங்க 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 சீக்கிரமா நடங்கன்னு சொன்னா நடந்து வந்தா தானே. அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. நாங்கள் சதீஷ் அந்த பக்கம் வந்துட்டோம். இனி தனித்தனியாக போனால் தொலைஞ்சிருவோண்டி. மொத்தமாக போய் மொத்தமாக வந்தால் தானே. தொலைஞ்சிட்டிங்கன்னா இங்கே தேட முடியுமா? அதுக்கப்புறம் இங்கேயே ஏதாவது கடை போட்டு இங்கேயே வியாபாரம் பண்ணி இங்கே இருக்க வேண்டியது தான். அதுக்கும் நல்லா தான் இருக்கலாமா? நம்ம ஊர்ல ரொம்ப வெயிலா இருக்குல்ல, இங்க நல்ல ஊர் ஃபுல்லா ஏசி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம என்ன இங்கே இருந்து நம்ம தொலைஞ்சு போயிட்டா கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சிருவாங்கடா. நம்மளை எப்படி விட்டுட்டு போவாங்க பாரு. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும், அவங்க சாப்பாடு செஞ்சு தரணும், துணி வச்சு தரணும், வாசல் பெருக்கணும், வீட்டை பெருக்கணும், அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும், ரேஷன் கடைக்கு போகணும். எவ்வளோ வேலை இருக்குது. அந்த வேலை யார் பாப்பா? அந்த நேரம் தொலைஞ்சு போயிட்டா கூட என்னெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு எந்த வேலையும் இல்லையா? நான் என்ன தொலைஞ்சு போயிட்டேன்னா திமிரை பற்றி அதுக்கு என்ன? அவனுக்கு தான் ஸ்கூல் போக வேண்டிய வேலை இருக்குது, படிக்க வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு பெரிய பையனாமாய் ஆயிட்ட பிறகு நீ வந்து காலேஜுக்கு போகணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அம்மாக்கு நிறைய சம்பாதிச்சு தரணும், வீடுலாம் கட்டணும். எவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கு? தொலைஞ்சி எப்படி இங்கே என்ன பண்ண போகிற? மாங்காய் வைக்க போறியா? மாங்காய் வைக்கணுமா? ஆமாம், தொலைஞ்சு போயிட்டுனா மாங்காய், இளநீ, அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எதனா ஒன்று விற்று தான் நீ சாப்பிட்ணும். ஏம்மா என்னை யாருன்னா வந்து பணக்காரங்க வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்களா? பார்க்கறதுக்கு இந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கானே, நம்ம வீட்டில் வச்சு நம்ம பையன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு உனக்கு என்ன? அதுக்கு இல்லைப்பா, நீங்கள் வந்து சஞ்சு என்னையும் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்ம வீடு கூட கட்ட முடியல, ஓலை வீட்டில் தான் இருக்கிறோம். இப்போ நான் வந்து யாராவது பணக்காரங்க வீட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எனக்கு சாப்பாடு போடுவாங்க, என்னை வந்து படிக்க வைப்பாங்க, அப்புறம் காலேஜில் சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறமா நான் பெரிய பையனை நிறைய சம்பாதிக்கும் போது நான் உங்களுக்கு தேடி வந்துடுறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு காசு நான் மிச்சம் பண்ணி தரேன். ஆமாப்பா சதீஷ், நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம்ப்பா. வேற யார் வீட்டுக்குன்னா போய் வளர்த்தான். எல்லாம் கெட்டு போயிருக்குதுங்க. காலம் கலிகாலமாக போயிருக்குது. நீங்கள் தொலைஞ்சு போயிட்டா உங்களை வந்து யாருன்னா கூட்டின்னு போய் வளர்ப்பாங்க. நீங்கள் கனவு கண்டு நிற்கீங்களா? ஏப்பா நான் பார்க்கறதுக்கு முட்டை கண்ணெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கலப்பா, என்னை யாரா கூட்டிட்டு போய் வளர்ப்பாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் எந்த ஊரில் இருக்கேன், எந்த அட்ரஸ் இருக்குன்னு. நீங்கள் வந்து என்னை எப்போ நைஸாக வந்து பார்த்துப்பாங்கண்ணே. டேய் கனவு கண்டு இருக்காதுடா. நம்ம வயிற்ற கட்டி வாயை கட்டி பிள்ளைங்களை படிக்க வச்சு சொத்தை போட்டு வளர்த்துருந்தா இதுங்க பார்த்தியா எப்படி பேசுதுங்க? கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அம்மா அப்பா கூட தான் இருக்கணும். புரியுதா? அம்மா அப்பா தான் நம்ம நல்லா பார்த்துப்பாங்க. எப்பா உங்களுக்கு இந்த பசங்க படிக்க வைக்க கஷ்டமா இருக்குல்லப்பா? கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களை எப்படியாவது படிக்க வச்சு உங்களை ஆளாக்கிடுவேன். நீ அதுக்காக வேற வீட்டில் போய் வளர போறியா? நம்ம வேணா எங்கேயே விட்டுட்டு போயிடலாங்க. தாயா நீ? ஏமா நீ தாயா நீ? ஏன்டா அப்படி சொல்ற? நான் சும்மா சொல்றேன். என்னை விட்டுட்டு போய் நான் தொலைஞ்சு போறேன், வேற யார் வீட்டுக்காவது போயிடுறேன் அப்படி சொல்லிட்டு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு நான் உங்களை செக் பண்ணி இருக்கேன். நான் பதறுவீங்கன்னு பார்க்குறேன். எப்பா போவாதப்பா, உன்னை நானே பார்த்துக்கிறேன், நாங்களே பார்த்துக்குறோம், எங்கள் கூட இரு, உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கண்ணீர் விடுவேன்னு நான் பார்த்தா நைஸாக விட்டுட்டு போயிடலாம் நீ பார்த்து நிற்க. ஓ அந்த பிளானோட தான் என்னை ஊட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ. என்னதான் சும்மா சொன்னியா? நிஜமா தான் உன்னை விட்டுட்டு போகிறேங்க. எப்பா பாத்தியப்பா? சரி உன் ஆசைப்படி நீ இங்கே இரு. சஞ்சு ராதிகாவா நம்ம போகலாம். எனக்கு ஒரு குழந்தை தான், அது சஞ்சு மட்டும்தான். நான் என் மனசை தேர்த்திக்கிறப்பா. நீ இங்கே இரு. உன்னை யாருன்னா வந்து கூட்டின்னு போய் வளர்ப்பாங்க. நீ இங்கே இருப்பா சந்தோஷமா. பாய்ண்ணா. ஏங்க இருங்க நானும் வரேன். சதீஷ் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஏம்மா நான் சும்மா சொன்னேம்மா. பரவாயில்லப்பா. உன்னை வந்து யாரா கூட்டிட்டு போவாங்க, நீ இங்கே இருண்ணே. ஏம்மா இல்லைம்மா, நானும் வரேம்மா உங்க கூட. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கம்மா, பயமா இருக்குமா எனக்கு. அவ்வளோ பயம் இருக்கிறாரு. வாயாடுவியா? வெட்டி எடுத்தவதா என்னையோ தச்சு கொடுத்து புட்டா, புட்ட கடனுக்கு தான் என்னை விட்டு வட்டியை கட்டி புட்டா. இன்னும் ஒரு வாட்டி விளையாட்டுக்கு எதுனா சொல்லுவியா பாரு. விஷம் எல்லாம் விஷமா இருக்குதுங்க. வீடு சஞ்சுக்கு இருக்கு பாரு, முதல்ல அடிப்போம். அம்மா ஒரு போட்டோ எடுத்துக்க சொன்னா எடுத்து தர மாட்டான். நீ கதெல்லாம் நல்லா பேசுறான் பாரு. என்னம்மா உங்களுக்கு இப்போ போட்டோ தானே எடுத்து தரணும், நீங்க வாங்க. இரு அப்பா சஞ்சு கூப்பிடுறேன். நம்ம அப்படியே நின்று ஃபேமிலியாக போட்டோ எடுத்துக்கலாம். ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க. அவனை அங்கேயே விட்டுட்டு வாமா, நீ மட்டும் வா. சரி லூஸ் அப்பாமா. விட்டுட்டு வரலாம், இங்க கொஞ்சம் வாங்க. என்ன ராதிகா அவன் அழுகுறான்? அவன் ஏங்க நீங்க சும்மா இருங்க, வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. போட்டோவா? இது என்ன இந்த யானை அழகா இருக்குல்ல, வீட்டுக்கு எத்தனை போலாமா? அண்ணன் இங்கே விட்டுட்டு போயிடலாம். இந்த யானை பொம்மையை வீட்டுக்கு எத்தனை போலாமா கேட்குற பத்தி அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் படி உனக்கு. அப்பா
இந்த யானை பொம்மை எடுத்து கொடுங்கப்பா. ஐயோ அதெல்லாம் தொடக்கூடாது, வா நம்ம போட்டோ எடுக்கலாம். பா யானை அழகா இருக்குப்பா, தண்ணிலாம் வருதுப்பா அது வாயில இருந்து. நம்ம கூட வீட்டுல எடுத்துன்னு போய் வச்சு இதுல தண்ணி ஊத்தி வர வைக்கலாம்ப்பா. அதெல்லாம் தொடக்கூடாதுமா, திட்டுவாங்கம்மா. வாங்க வாங்க, மணி ஆகுது, இன்னும் போட்ல வர போய் பார்க்கலாம். ஜாலி ஜாலி போட்ல போறோமே, ஜாலி ஜாலி. ஆனா நீ மட்டும் இங்கே இருந்தா நாங்க மட்டும் போறோம். இவளை அடிக்கலான்னு பார்த்தா அப்பா வர கூடயே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிஜமாவே நம்ம இங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அமைதியா இருக்கலாம், வீட்டுக்கு போய் இருக்குடி பள்ளி உனக்கு. போட்டோ எடுக்கிறேன். கடைசியில என்ன ஒரு போட்டோகிராஃபர் ஆக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. போட்டோ எடு. உங்களை பார்க்கிறதுக்கு பயமா இருக்குமா, சிரிக்காதீங்கம்மா. டேய் சிரிச்சாதான் போட்டோ நல்லா இருக்கும். எடுடா எடுடா, உம்முன்னு இருந்தா வச்சுக்கேன் நல்லா இருக்காது. இப்படி சிரிச்சுனே இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் பல்லுக்கு அதே மாதிரி சிரிங்க. அம்மா போட்டோ எடுத்துட்டேம்மா, சிரிக்காதீங்கம்மா. இவன் ஒருத்தன் சிரிக்காதீங்க, அழுவாதீங்க. நான் எப்படி அப்படியே எடுறா. அம்மா எடுத்துட்டேம்மா. போதண்டி, அதான் எடுத்துட்டாங்களா போட்டோ? இது என்னது, இது பேய் மாதிரி இருக்கா? சிரிக்காதடி, கொஞ்சம் வாயை மூடுடி. எங்க நான் எவ்வளவு அழகா போஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஏண்டி எனக்கே பயமா இருக்குடி, புள்ள பயந்துற போதுடி. அப்புறம் என்ன செஞ்சு ஒரு போட்டோ எடு. எங்க தள்ளி போங்க. எப்பா அம்மா வாயை மூட சொல்லுங்கப்பா, பயமா இருக்கு எனக்கு. டேய் எனக்கே ஜுரம் வர மாதிரி இருக்குடா. பேய் மாதிரி தான் கத்துவா தினமும் வீட்டுல. இன்னைக்கு நிஜமான பேயாவே மாறிட்டாலே. ஏம்மா வாடா நம்ம போலாம். இத்தனை நாள் பேய் கூட குடும்பம் நடத்திருக்கீங்கப்பா நீங்க. ஆமாண்டா ஆமாண்டா, ஃபாஸ்டா நடடா. டேய் போட்டோ எடுத்து குடுறா. எங்கடா ஓடினங்க? எப்பா ஓடிங்கப்பா. ஓடு ஓடு. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓடுறாங்க? அம்மா அண்ணா பாத்தியா போட்டோ எடுக்கவே போறேன். ஏம்மா இது என்னம்மா இது? என்னடி அம்மா எவ்வளவு அழகா போஸ்ட் கொடுக்குறேன், போட்டோ எடுக்காம இப்படி ஓடி போறாங்க பாத்தியா? எப்பா நில்லுங்கப்பா, நானும் வரேன், காப்பாத்துங்க என்ன. இவன் ஏன் பேய பார்த்தமா எப்படி ஓடுறா? சரி நம்ம போன் எடுத்து நம்மளே தனியாக செல்ஃபி எடுத்துக்கலாம். அதுதான் யாரையும் நம்பக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு ஃபோன் இருக்குன்னா நம்மளே ஃபோட்டோ எடுத்து நம்மளே ஸ்டேட்டஸ் வச்சுக்கணும். ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் என்ன ஆட்டம் ஆடி ஓடுதுங்க அப்புறம் எல்லாம் பொறாம எல்லாத்துக்கும். நம்ம அழகாக இருக்கும்னு நம்மளை விட எல்லாரும் கலர் கம்மியில் அது வேறு எக்ஸ்ட்ரா. எங்கள் அம்மா நான் வயிற்று இருக்கும்போது குங்கும பூவாக சாப்பிட்டாங்க, நான் கலராக பிறந்திருக்கேன். அதெல்லாம் இதுங்களுக்கு பொறாம. உலக அழகி நான் தான். நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் போகும்போது தான் ஃபோன் பண்ணுங்க. என்னக்கா ஏடி நாங்களாம் கிளம்புறோம், நீ வரையா இல்லையா? கிளம்பிட்டீங்களா? இதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா? இன்னும் சுற்றியை பார்க்க ஆரம்பிக்கல? நாங்களாம் எல்லாம் சுற்றிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து போட் ஹவுஸுக்கு போகிறோம். வரையா இல்லையா நீ? எருவ மாடே, என் கூட தான் நீங்களும் வந்தீங்க, என்ன மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறேன்றீங்க? ஆமாம் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வந்து கேட்டுக்கிட்டு நின்று இருக்காங்க. நீ என்ன பண்ணிருக்க? எங்கே இருக்கிற நீ? ஐயோ இன்னும் நான் பாதி உத்தர கூட சுற்றி பார்க்கல, ஃபோட்டோ எடுத்து நின்று நின்று இந்த சகை கலர் பூலா இருக்குது, சகை ப்ளூ கலர் பூலா அந்த இடத்துல தான் நின்றுருக்கேன். அடே அதை தாண்டி இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு? நான் சுற்றி பார்க்காம ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஆமாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுனா தான் ஒரு ஞாபகமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம ஊட்டி போனோமே வந்தமே அப்படிலாம் ஞாபகம் வரும். அதனால ஃபோட்டோ எடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலையா? நாங்களாம் அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போ நீ வரையா இல்லையா விட்டுட்டு போயிடுவோம். நேரம் நீ இல்லை ரூமுக்கு போ. நாங்கள் மட்டும் போட்டு போயிட்டு போட்டில் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வரோம். வேறு வாயில் எது எனக்கு எதுனா வந்துடும். அப்புறம் நான் மட்டும் எதுக்கு வந்துக்கிறேன்? அதை சுற்றி பார்க்கறது தானே வந்துருக்கேன். என்ன மட்டும் ரூமுக்கு போக சொல்கிறீங்க? பின்ன ஒரே இடத்த 20 நேரம் சுற்றி பார்த்துன்னு இருந்தா உன்னிட்டு வேறு இடத்துல எப்படி போய் சுற்றி பார்க்கறது? சீக்கிரம் வெளியில் வகையில வா. வரேன் வெயில். இதுனாடி இது ரொம்ப போச்சு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிடுச்சிங்களா? நம்ம இன்னும் கால் வாசி கூட சுற்றி பார்க்கவே இல்லை. மின்னல் வேகத்தில் போயிட்டு மின்னல் வேகத்தில் சுற்றி பார்த்துருக்காங்களோ? அச்சோ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட இப்படி தான் ஒரு இடத்துக்கு டூருக்கு இட்டுன்னு போனாங்க. மகாபலிபுரம் நினைக்கிறேன். இட்டுன்னு போயிட்டு டக்குன்னு சுற்றி பார்த்து டக்குன்னு யூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இட்டுன்னு போதுங்கம்மா. குடும்பத்தோட வந்து நல்லா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுதுங்களே. நம்மளை விட்டுட்டு வர போட்டில் போகுதுங்களா? சரி நம்ம போகலாம் வெளியில். இன்னொரு நாளைக்கு வந்து சுற்றி பார்க்கலாம். அதுக்கு தான் எங்கன்னா வந்து மலமளமாக சுற்றி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிருக்கணும். நம்ம தான் டைமில் வேஸ்ட் பண்ணிட்டு போல இருக்கு. 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் விட்டுட்டு போயிடுங்க. பண்ணுற ஆளுங்க தான் இதுங்க. ஏம்மா அதுக்குள்ளே ஃபோனை போட்டுட்டாமா. ஹலோ எருமா மாடே வரையா இல்லையா? எவ்வளோ நான் நின்று இருக்குது? ஏன்டி இதெல்லாம் உனக்கு அநியாயமாக தெரியல. இப்போ தாண்டி ஃபோன் பண்ண 2 அடி எடுத்து வச்சு அதுக்குள்ளே 9 ஃபோன் பண்ணின்னு இருக்கேன். சீக்கிரம் வாடி. இங்கே இருக்க வீட்டில் என்னால் பதில் சொல்ல முடியல. இதெல்லாம் கூட்டினா வந்துக்கூடாது, வீட்லேயே விட்டுட்டு வந்துருக்கணும். கூட்டு வந்து பெரிய தொல்லையாக போச்சு. இந்த மாதிரி தேவையில்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. நீ நம்ம காசு லவ் பண்ணி எனக்கு கூட்டு வந்து பேசுறீங்க. என் காசு போட்டு தான் நான் வந்துருவேன். இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு. சுற்றி பார்க்க துப்பு கிடையாது. சீக்கிரம் வா. வெய் ஃபோனை வெய் வரேன். இந்த பாவி மனுஷன் கல்யாணம் பண்ணிங்கனானே. கல்யாணம் பண்ண புதுசுலேயே ஹனிமூனுக்கு ஊட்டி கீட்டி எங்கன்னா கூட்டு வந்திருந்தா இந்த தொலைலாம் எனக்கு வந்திருக்குமா? இதுங்க கிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஊட்டியை சுற்றி பார்க்க வந்ததும் போதும் இதுங்க ஒன்று பேசுகிற பேச்சும் போதும்.